அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக என்னென்ன மாதிரியான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் பிரீதா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயின்று வரக்கூடிய மாணவி நேற்று கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தனக்கு அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளித்தார். வழக்கை பெற்றுக்கொண்ட கோட்டூர்புர காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மாணவர்களா அல்லது வெளியில் இருந்து வந்த நபர்களா என்ற கோணத்திலும், அதே போல கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவரிடம் தொடர்ச்சியாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கல்லூரிக்குள் இன்று விடுமுறை என்பதாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் யார் என்ற விவரங்களையும் பெற வேண்டும் என்று காவலாளிகளுக்கும் போலீசார் தரப்பிலிருந்து உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கோட்டூர்புர காவலர் தரப்பிலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 64 BNS பிரிவின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த விடுமுறை நாள் என்பதால் கல்லூரி வளாகத்தில் தங்கியிருக்கக்கூடிய விடுதி மாணவர்கள், அதே போல நேற்று இரவு மற்றும் நேற்று முன்தினம் இரவு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இரவு நேர காவல் பணியில் இருந்தவர்களும், அதே போல அதிகாலையில் காவல் பணியில் இருந்திருக்கக்கூடிய அந்த காவலாளியிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அந்த மாணவி புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த இரவு நேரத்தில் பணியாட்கள் யார் இருந்தார்கள் என்ற கோணத்திலும், அதே போல உள்ளே அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியாட்கள் யார் பணியில் இருந்தார்களா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.